ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஸ்டோரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அப்புறம் உடனே வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து விக்ஸ் ஏடிஐ முன்னாடி சொன்னேன். அது இந்த முன்னாடி ஒரு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத விளக்கமாக விக்ஸ் மூலயமா எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே ஐ பட்டனில் கொடுத்துருங்க, போய் பார்த்து வந்துருங்க. அண்ட் ஸோ ஃபார் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி கெட் ஃபவுண்ட் ஆன் கூகுள், உங்களோட சைட் எப்படி கூகுளில் வர வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து விக்ஸில் நீங்கள் பண்ணியிருந்தது எல்லாமே கடைசியில் இங்கே வந்து கெட் ஃபவுண்ட் ஆன் கூகுளுக்கு வந்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ டேஷ்போர்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி கீழே வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சிஓ போனீங்கன்னா கெட் ஃபவுண்ட் ஆன் கூகுள்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நோ கொடுங்க. ஸோ இப்போ தான் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாட்ஸ் யுவர் பிஸ்னஸ் ஆர் சைட் நேம், உங்கள் பிஸ்னஸ் பேர் என்ன, இல்லைனா உங்கள் சைட் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி அது ஃபில் ஆகிடுச்சு நம்ம பேர் கொடுத்ததுனால. ஸோ நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷன் வச்சுருக்கீங்களா உங்கள் பிஸ்னஸ்க்கு, முன்னாடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வச்சுருக்கீங்களா, இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கா, இல்லை உங்களுக்குன்னு ஒரு பில்டிங் இருக்கா, அந்த மாதிரி சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னு ஊற்றுருவோம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் யுவர் பிஸ்னஸ், உங்கள் பிஸ்னஸை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க, எப்படிலாம் இருக்கும், அது என்ன பிஸ்னஸ், யூடியூபர் ஆர் கேமிங் ஆர் மியூசிக்ஸ் ஆர் டெக்னாலஜி ஆன்லைன் அந்த மாதிரி போகணுங்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா, ஸோ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க மாதிரியே போட்டுருவோம். இந்த பெருசுக்கு இருக்குது எல்லாமே அவுட்டு டோர்னு போட்டுருவோமா. இதில் என்ன பண்ணுவோம், இப்போ வந்து இப்படி பண்ணி என்டர் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே சேவ் ஆகிடும் ஒரு டேக் மாதிரி. யூடியூப்லேயே நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேக்னா என்னண்டு. ஸோ அந்த மாதிரி டேக் மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு அதில் போய் சேவ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணாச்சும் போட்டு சேவ் பண்ணலாம். டெமோ சைட் அந்த மாதிரி எது வேணாச்சும் போட்டு சேவ் பண்ணிங்க. ஒரு 3க்கு மேலே நம்மளால் போட முடியாது, ஏன்னா இங்கே லிமிட் வச்சுருக்காங்க. இது ஏன்னா முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிடறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குச்சி மாதிரி இருக்கிற இடையில இந்த பேர், அதுக்கப்புறம் இங்கே இடையில இந்த 3 இது நேம்ஸ் இருக்குது. இது ஒரு நேம் அண்ட் இது ஒரு நேம். ஸோ இந்த இடையில ஒரு நடுவில் உள்ளது ஒரு நேம், இங்கே உள்ளது ஒரு நேம். அந்த மாதிரி 3 மட்டும் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 3 லிமிட் வைக்கிறாங்க. ஸோ இந்த 3 மட்டும் டெமோ சைட், அவுட்டோர் டெமோ சைட் டெமோ சைட் அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். அதுக்கு தான் இந்த ஒரு டேக் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஓகே, இது வந்து அப்புறமா மாற்றிக்கலாம், நீங்கள் கவலைப்படாங்க. ஸோ கிரியேட் சிஓ பிளான் கொடுத்துருங்க. இப்போ கிரியேட்டிங் யுவர் சிஓ பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. வெல்கம் டு யுவர் சிஓ பிளான், உங்கள் சிஓ பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அந்த மாதிரி நிறையவே ஸ்டெப்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு கிளியரான சீக்வன்ஸோட ஒரு சூப்பராக உங்களோட வெப்சைட் வந்து கூகுளில் உங்கள் வெப்சைட் பேர் போட்ட உடனே வந்து நிற்கும். இல்லைனா நீங்கள் இப்போ டேக் கொடுத்தீங்களா, அந்த டேக்கில் ஏதாச்சும் ஒன்று போட்டால் கூட வலிச்சின்னு முன்னாடி வந்து சீக்வன்ஸில் ஒரு சூப்பராக ஒரு ஏபிள் கிளிக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து நிற்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெட் யுவர் சைட் லிஸ்டட் ஆன் கூகுள்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒய் கனெக்ட் யுவர் சைட் டு கூகுள், இது வந்து என்ன போட்டிருக்காங்க. இது வந்து எது கிளிக் பண்ணணும் வரும் தெரியுமா, இந்த மோர் இன்ஃபோ அப்படிங்கிறது கிளிக் பண்ணோன்னா எப்படி வரும். ஸோ எதுக்கு வந்து சைட்டை வந்து கூகுளில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி தான், ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கூகுளோட கனெக்ட் பண்ணணும். நம்ம சைட்டை கனெக்ட் பண்ணால் தான் நம்மளோட சைட் வந்து இங்கே வந்து நிற்கும் ஃபஸ்ட்டில், ஓகேவா. ஸோ கனெக்ட் டு கூகுள் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேக் டு செக் லிஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறையாவே கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சர்வே மாதிரி. ஸோ சர்வே அப்படின்னு சொல்லணும், ஓகேவா. இது வந்து ஹோம் பேஜ் டெக்ஸ்ட் இஸ் ஆப்டிமைஸ்டு, ஹோம் பேஜ் டெக்ஸ்ட்லாம் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பல ஹெல்ப் சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கொடுக்கணும், ஓகேவா. இதெல்லாம் கொடுத்தா மட்டும் தான் நம்மளால் இந்த பாருங்க மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 3 ஸ்டெப்ஸில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனையும் நீங்கள் டிக் வாங்கணும். இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க் போட்டு போகக்கூடாது. டிக் 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 எல்லாமே டிக்கில் இருந்துச்சுன்னா மேலே போய் நீங்கள் கனெக்ட் டு கூகுள் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ இல்லை இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். கோ ஃபார் இட். வாட் யூ நீட் டு இன்க்ளூட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் யுவர் கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி கீவேர்ட் நம்ம கொடுத்தோம்ல இப்போ டேக், அந்த டேக் எடுத்து உங்களுடைய பிஸ்னஸ் ஆர் சைட் நேம் இருக்குல்ல, அதுக்கு பிட்வீனில் ஒரு 50 to 320 கேரக்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிடுவோம். பண்ண பிறகு தான் இதை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இது வந்து எல்லாத்தையும் பண்ணணுப்போ இது மட்டும் இல்லை, இங்கே இது இருக்குது. ஸோ இது வந்து ப்ரீமியம் ஃபீச்சர் இருக்கணும். ஏன்னா உங்களோட டொமைன் வந்து உங்களோட சைட் வந்து ஒரு நல்ல டொமைனோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து ப்ரீமியம் ஃபீச்சர். நீங்கள் ப்ரீமியம் அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் கூகுளோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து தடுக்குது. ஸோ இதுக்கு பண்ணணுன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் ஃபீச்சர் இது பண்ணும். ப்ரீமியம் போட்டால் தான் நீங்கள் வந்து எல்லாம் பண்ணுவேன், நான் வந்து எனக்கு சைட் வேணும் அதனால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே அப்கிரேட் இருக்கும். இந்த அப்கிரேடை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த காம்போ ஆஃபரா இல்லை கனெக்ட் டொமைனா அன்லிமிட்டடாக விஐபி அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளான் அப்கிரேட் பண்ணி இதை நீங்கள் கூகுளோட கனெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இதோடய இருக்கணும். ஸோ இதோடய இருந்தால் வருதான்னு பார்ப்போமா.
ஜஸ்ட் ஓவர் ஹியர் அப்படிங்கிற டெமோ சைட் அப்படிங்கிறது வருதான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி அப்கிரேட் பண்ணிடணும். அப்கிரேட் பண்ணாமல் தான் நம்மளோட சைட்டோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து நான் மேலே ஐ பட்டன் இருக்கும் போய் பார்த்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டில் நான் சொன்னல நான் சொல்கிறது விக்ஸ்லேருந்து எப்படி சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போய் பார்த்துருவாங்க அப்படின்னு சொன்னல. அப்போ நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருந்தா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் வந்து பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு சைட்டை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஏன்னா அது என்னன்னா ஒரு நான் சொல்கிறது ஒரு வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸ் அண்டு ஆன்டிவைரஸ் அண்டு மோர் உங்களுக்கு தேவையானது ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணுற லிங்க்கோட தராங்க. ஸோ அங்கே போய் பார்ப்போமா? அது ஒன்றும் இல்லை, கெட் இன்டு பிசி அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குது. ஓகே, இந்த சைட் தான் நான் சொல்லுவேன், getintoPC.com அப்படிங்கிற சைட். இதில் வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் எடுத்துக்கலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கலாம், அண்ட் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ், மல்டிமீடியா டெவலப்மெண்ட், ஆன்டிவைரஸ், எஜுகேஷன், டியூட்டோரியல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃப்ரீ டவுன்லோட் தராங்க. ஆன்டிவைரஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டகரி, சாஃப்ட்வேர் கேட்டகரி. நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடிலாம் சாஃப்ட்வேர் எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி லேப் வச்சிருந்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆன்டிவைரஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஐயோ எங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக தேடிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ நான் இங்கே வந்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் சொல்ல போனீங்கன்னா இந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லாம் ஆன்டிவைரஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. ஆன்டிவைரஸ் கொஞ்சம் ஆன்டிவைரஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்து இங்கே போட்டு ஃப்ரீ டவுன்லோட் தராங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து அவ்வளோவா எதுவுமே தெரியாத ஆன்டிவைரஸ் தான் இருக்கும். ஆனால் ஒரு ரெண்டு இந்த மெக்காஃபே வந்து தெரியும், கிட்டத்தட்ட 10 பேருக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு. ஸோ அண்டு இன்னொன்று இருக்குது, இப்போ என்ன அண்டு இது மட்டும் தான் இருக்குது ஃபஸ்ட் பேஜில். இன்னொன்று நிறையவே இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சது. குயிக் ஹீல் தெரியுமா? எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் போய் பார்க்குறோம்னா இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குயிக் ஹீல் ப்ரோ ஃப்ரீ டவுன்லோட் போட்டிருக்கோம், ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நானும் குயிக் ஹீல் ஆன்டிவைரஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் கூட இருக்குது. 7.1 அண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல 2013 இருக்குது, அண்ட் 2020 லேட்டஸ்ட் வெர்ஷன் கூட இருக்குது. இங்கே போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வேல்யூவான எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொமோட்டிங் ஃப்ரம் உங்களுக்காக நான் வந்து ப்ரொமோட் பண்ணணும், இல்லை அவங்க என்கிட்ட சொல்லலை, அதுவும் யாருமே சொல்லலை. இது வந்து உங்களுக்கு தெரியணும், நம்ம யூடியூபர்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் வீடியோ. எக்ஸ்ட்ராவாக ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த getintoPC.com செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் போடுங்க. அண்ட் getintoPCன்னு ஒன்று இருக்குடா, அது போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணுற வீடியோ பார்க்கணும்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன், விக்ஸில் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுற வீடியோ பார்க்கணும்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துரு, போய் பார்த்துட்டு வந்தாங்க. டிஸ்கிரிப்ஷனே இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயே இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ டன். ஸோ இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாகவே தராங்க. நம்மளும் அந்த மாதிரி ஃப்ரீயாக ஒன்று தரோம். என்ன தெரியுமா? சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரீயாகவே விட்டுட்டோம், காசெல்லாம் கிடையாது. ஸோ இவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் பண்ணணும்னா காசு வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம சேனல் ஃப்ரீயாகவே இருக்குது. போய் பார்த்துக்குன்னு எங்களோட ரெட் கலர் பட்டன் காணும், இது இருக்கு பாருங்கள், இந்த ரெட் கலர் பட்டன் கீழே இருக்கா, அதை பார்த்து நம்பி விட்ருவோம். ஓகேவா? வெள்ளை காணாலும் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற உடனே கூட வீடியோ நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி மிக்க உள்ள இவருக்கு கீழே நிறைய போட்டிருக்க வீடியோஸ் நிறையா நான் சொல்ல முடியாது, ரெண்டு வீடியோ. ஓகேவா? புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம்ல. அவ்வளோதான் கைஸ், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். 2000 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கு. சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடலாம், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. அண்ட் பாய். அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவோட நல்ல ஒரு சைட் வந்து பார்க்கலாமா? ஸோ 4 இன்ட்ரெஸ்டிங் சைட்ஸ். அடுத்த வீடியோவோட டைட்டில் 4 இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங் சைட்ஸ் அப்படிங்கிற டைட்டில் தான். ஸோ அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. அடுத்த வீடியோ வந்தவனும் மேலே ஐ பட்டனில் நான் வந்து அடுத்த வீடியோ கொடுப்பேன். இப்போ போய் செக் பண்ணி பார்க்க வேணாம், ஏன்னா அப்லோட் பண்ணால் தான் நான் வந்து கொடுக்க முடியும். அப்லோட் பண்ணாதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ பட்டனில் இருக்காது, வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்காது, எதுலேயும் இருக்காது. ஸோ காட் இட். ஸோ அவ்வளோதான். அடுத்தது ஒரு 4-5 லிங்க்ஸ் போடுறேன். அந்த வீடியோவை மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கும் கீழே கமெண்ட்ஸ்லையும் கொடுக்குறேன். அது அப்லோட் பண்ண பிறகு தான் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி ஓகேவா? ஸோ அண்ட் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அன்டில் டாட்டா பாய் சி யூ. அடுத்த அந்த அமேசிங் வீடியோவோட பார்ப்போம். ஸோ பை கைஸ்.